மாதா தொலைக்காட்சியின் இணையதங்களே அனைவருக்கும் வணக்கம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம் என்ற அருமையான பாடல் வரிகளோடு கடந்த 2 வாரங்கள் கழிந்து இப்போ உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்புள்ளங்களே. நம்முடைய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் போஸ்கோ. சூப்பரா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கா ஃபாதர். நிறைய மக்கள் உன்னை வாழ்த்துறாங்க. கண்டிப்பா ஃபாதர். நார்வேலேருந்து ஜாஸ்மின் அக்கா உனக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ரொம்ப நன்றி. ஸோ உனக்கு வந்து இப்போ ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா சார், பெரிய ப்ரொமோஷன், பொறுப்பு கூடிருச்சு. நானும் ஃபாதர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபாதர் ஆயிட்டேன். ரொம்ப நன்றி ஃபாதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் இணையதங்களுக்கும் உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கும் அதே போல் உருக்கமான பிரார்த்தனைக்கும் ரொம்ப நன்றி ஃபாதர். ஸோ இன்றைக்கு சிறப்பாக நம்ம வந்து ஆவியானோருடைய பெருவிழாவில் இருக்கிறோம். இப்போ அப்படியே இப்போ துதி ஆராதனையில் சொல்லியிருந்தீங்க ரொம்ப அழகாக, நமக்கும் இனியதங்களுக்கு இடையே வந்து ஆவியானவர் ரொம்ப அழகாக ஆற்றலோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறீங்க? இதில் பார்க்குறது வந்து இது ஒரு அனுபவம் தானே இல்லைங்களா? ஏன்னா இப்போது நம்ம ஒரு நிகழ்ச்சி தயார் பண்ணுறோம். அந்த நிகழ்ச்சி வந்து இந்த நிகழ்ச்சியின் வழியாக நம்ம மக்களுக்கு இந்த இந்த அடிப்படையான கருத்துக்கள், இந்த படிப்பினைகள், இப்படிப்பட்ட காரியங்களை வந்து மக்களுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து அதை தயார் பண்ணலாம். எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைத்து அதை செயல்படுத்தலாம். ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேரும் போது நாம் எதை நினைத்து ஒரு காரியத்தை செய்கிறோமோ அது அப்படியே பல மடங்கு அவங்கள்ட்ட போகுது. அவங்க அதை குறித்து நமக்கு கடிதம் எழுதுகிறாங்க, இல்லை போகிற இடங்கள் அதை குறித்து சொல்கிறாங்க. அப்படி நமக்கு அந்த அனுபவம் நம்மள்ட்ட வெளிப்படும் போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் ஆச்சரியமாக இருக்குன்னா, சாதாரண வாழ்க்கை சூழலில் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காரியம் சொல்லியிருப்போம் ஒருத்தவங்கள்ட்ட. நம்ம வந்து யதார்த்தமாக என்னப்பா அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். அது வந்து நம்ம இப்படி சொன்னதாக இன்னொருத்தவங்க கேட்டவங்களுக்கு வந்து அதை நெகட்டிவாக கூட எடுத்துருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. அவங்க கஷ்டத்தை சொல்லி சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம சொன்னது வந்து ஒரு வருத்தத்தில், ஒரு அனுதாபத்தில். ஆனால் அதை கேட்டு சொன்னவங்க வந்து அதை வேறு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொன்ன விதத்தை பல விதங்களை இன்னொருத்தவங்க வந்து அதை புரிந்து கொள்வதோ, அதற்கு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அதை கொடுக்குறதோ, அது போய் சேர்கிற மக்களை பொறுத்து இருக்குது, அந்த சூழலை பொறுத்து இருக்குது. இது வாழ்க்கையில் நம்ம நான் அப்படி நினைக்கவே இல்லைப்பா, சொல்ல இல்லை, நீங்கள் என்ன அப்படி சொல்லிட்டீங்க அப்படி நம்ம பலமுறை அதை குறித்து சொல்லியிருப்போம். வீடுகளில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனையே அப்படி தான் வரும். நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், வீட்டில் இன்னொன்று நினச்சிட்டு அவங்க பேசுவாங்க. அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள கேவலப்பட்டவங்களா அப்படின்பாங்க. அம்மா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பற்றி நான் சொல்லவே இல்லை, நான் வேறு விதத்தில் இல்லை உங்களுக்கு எப்போவுமே அப்படி தான் பேசுவேன் அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை நினைத்து காரியங்களை செய்கிறோம். ஏன்னா நான் இதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை செய்கிறோம் நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறதில்ல. மக்கள் அதை புரிந்து கொண்டு அதை எங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பயனாக இருந்துன்னு சொல்லி அதை அவ்வளோ மகிழ்ச்சியோடு சொல்கின்ற பொழுது நான் பார்ப்பது அங்கே தான் ஆவியானவருடைய செயல்பாடு. அங்கே தான் ஆவியானவர் செயல்படுகிறார். இப்போ நாங்களாம் பாடுறோம், தனியாக பாட விட்டிங்கன்னா எல்லாம் ஓடி போயிடுவாங்க இல்லையா? அப்படி பெரிய பாடகர்லாம் கிடையாது. ஆனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த ஆராதனையில் பாடுகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கு ஃபாதர். மாதா தொலைக்காட்சியுடைய ஆராதனைனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா அது அது அங்கே தான் வந்து ஆவியானுடைய செயல்பாடு. அப்போ மற்ற இடத்துல இல்லையானா எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அதை நான் உணர்றேன், அதை வந்து நான் பார்க்குறேன், அதை வந்து அனுபவிக்கிறோம், அந்த ஒரு அனுபவம். அப்போ ஆவியார் எங்கே இருந்தெல்லாம் செயல்படுகிறாரோ அங்கே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய வல்லமை ஒன்று. ரெண்டாவது வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்த்துகிறார். திருத்தூதர் பணி ஃபுல்லாக அதே தானே. முதலாவது கத்தோலிக்க திருச்சி முதல் சங்கம் எருசலேமில் அதுதானே. யூதர் அல்லாதவருக்கும் ஆவியானவர் அருளப்படுகிறார். அப்போ அவர்களுக்கு விருத்த சாதனம் தேவையில்லை, இல்லை யூதர்கள் வந்து தேவை அப்படின்றாங்க. அப்போ இவங்கள என்ன சொல்கிறாங்க, எப்பா கடவுளே வந்து அவங்க யூதர் கிரேக்கர் அப்படின்னு யாரும் பார்க்கல, யாரெல்லாம் கடவுளுக்கு உகந்தவர்களாரோ அவங்களுக்கெல்லாம் ஆவியானவருடைய வல்லமை அருளப்படுகிறது, அவர்கள் அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு போகும்போது இதை போய் நீங்கள் இப்படி தான் பண்ண அப்படி தான் பண்ணுறதுல நியாயம் இல்லை. இது ஆண்டவருடைய செயல், அப்போது கடவுளுடைய செயல். அப்போது இந்த நாள் இன்றைக்கு இப்படி கொண்டாடுறோம். அடுத்தோன்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் ஆவியாருடைய வல்லமை அவர் மீது இருந்தது.
மாதா தொலைக்காட்சியின் ஒவ்வொரு செயலிலும் நற்கருணை ஆண்டவர், அன்னை மரியாளின் பரிந்துரை, இவர்களை வந்து இவர்களினுடைய அந்த வல்லமை நம்ம எப்படி நம்மளுக்கு வெளிப்பட்டுச்சுன்னா வந்து ஆவியாருடைய வழி நடத்துதல், ஆவியாருடைய நிழல், ஆவியாருடைய பராமரிப்பு, ஆவியாருடைய செயல்பாடுகள் அத்தனையும் இங்கு நிரம்பி இருப்பதை நான் பார்க்குறேன். அதனால தான் மக்கள் எல்லாருமே வந்து அந்த நிகழ்ச்சிகளை வந்து நம்ம எதை நினைத்து அது தயார் செய்கிறோமோ அதை அனுபவிக்கிறார்கள். நாம் வந்து மக்களுடைய நமக்கு ஆசீர்வாதம் வேணும், அவங்களுடைய ஜெபம் நம்மளுக்கு வேணும், அவங்களுடைய உதவி நமக்கு தேவை என்று நாம் நினைக்கிறோம். அதை மக்கள் நமக்கு யாருமே தெரியாது, யாரையுமே நமக்கு தெரியாது. ஒரு சிலரை நம்மளுக்கு வந்து தெரியும் அவங்க தொடர்ச்சியாக. ஆனால் இதில் வந்து முக்கால்வாசி நமது இனி இதயங்களே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தெரியாத அந்த முகங்கள் மாதா தொலைக்காட்சி என்ற அந்த தெரிந்த ஒரு முகத்தின் வழியாக ஆவியாருடைய தூண்டுதலோடு ஜெபிப்பதும், இதற்கு உதவி செய்வதும், இதில் இருக்கிற நிகழ்ச்சிகளை வந்து அனுபவித்து மகிழ்வதும், இவைகள் எல்லாம் ஆவியாருடைய செயல்தான். கண்டிப்பாக ஃபாதர். போதுமா பிரசங்கம்? அருமையான இந்த நாளுக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு சிந்தனையாக இருந்தது. அதை தொடர்ந்து அங்கீகரிக்கும் வண்ணமாக இனி எங்களுடைய கடிதங்களும் இன்றைக்கு பாத்திமா ஃபாதர் அம்மா கேத்தியிலிருந்து ஊட்டி மரியே வாழ்க. மாதா தொலைக்காட்சி முதன்மை செயலாக்க பணியாளர் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் மற்றும் மாதா டிவி குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் மாதா டிவியின் வளர்ச்சிக்காகவும் அனுதின திருப்பலியில் மண்டியிட்டு ஜெபிக்கிறேன் தந்தையே. மாதா டிவியில் அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. மிக்க நன்றி. முதல் பாயிண்ட் ஃபாதர், இந்த வருட தவக்காலத்தில் இதுவே தகுந்த காலம். அருட்தந்தை எம்ஏ ஜோசப் அவர்கள் மிக அருமையான கருத்துக்களை அளித்தார். ஆண்டவர் அனைத்தையும் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். மன உறுதியோடு ஓட்டப்பந்தயத்தில் சரியான பாதையில் ஓட வேண்டும். கடவுளின் அன்பு நமது வாழ்க்கையில் அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் அமைய வேண்டும். கிறிஸ்துவின் மனநிலை நமக்குள் வர வேண்டும். தூய ஆவியின் 9 கனிகளை விளக்கி கூறினார். அருட்தந்தையின் ஆன்ம சரீர நலனுக்காக அனுதினம் ஜெபிக்கிறேன். பாயிண்ட் 2, பாஸ்கா மேடை. அந்த வாரம் முழுவதும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நடித்து காட்டிய காட்சி மிக பிரமாதம். மனதை தொட்ட காட்சிகள். அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். பணித்தொடர ஜெபிக்கிறேன். 3, நோவா இசைக்குழு இளைஞர்கள் ஒன்றாக இணைந்து நடத்திய இசை நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. கண்குளிர கண்டு மகிழ்ந்தேன். வில்லுப்பாட்டு மிக அருமையாக இருந்தது. பாடல் வழியாக இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்று உணர்த்தினார்கள். அவர்கள் அனைவருடைய முயற்சிகள் இன்னும் அதிகமாக பார்ப்போற்றும் அளவில் வளர வாழ்த்துகிறேன். 4, மேதகு முனைவர் அந்தோனிசாமி பீட்டர் அபிர் அவர்கள் நம் ஆண்டவரின் உயிர்ப்பு பற்றிய நிகழ்ச்சிகளை மிகவும் தெளிவாகவும் நன்றாக புரியும்படியும் விளக்கி கூறினார். ஆண்டவர் காட்சி கொடுத்த மகதலேன் மரியாள், எம்மாவு சீடர்கள், திபேரியா கடலில் சீடர்களை விசுவாசத்தில் பலப்படுத்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விளக்கினார். மிக்க நன்றி. தேவ நற்கருணை ஆராதனை. தந்தையே, ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணி எப்போ ஆகும் என்று காத்திருந்து ஆராதனையில் நிலையான புகழுக்குரிய என்று துவங்கும் பொழுது ஒரு குழந்தை தன் தாயை அன்போடு பார்த்து மகிழ்வது போல நான் ஆண்டவர் அப்பத்தில் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிப்பேன். எந்த கவலை, நோய், குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடம் மட்டுமே எனது குறைகளை எடுத்து கூறி அவரை பற்றி கொண்டு வாழ்கிறேன். இது எனது அனுபவம். இந்த அனுபவத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு தெரிந்த அநேக மக்களுக்கு ஆராதனையின் மகிமையை எடுத்து கூறி அவர்களும் இறையருளை பெற்று வருகிறார்கள். 1, திருப்பலியில் தேவ நற்கருணை ஆராதனையும் இவை அனைத்தும் எனது உயிர். 2, மாதா டிவி எனது சுவாசம். 3, மாதா டிவி படுக்கை நோயாளிகளுக்கு அடைக்கலமான பாறை. தந்தையே, எழுத்து பிழை இருப்பின் மன்னித்து விடுங்கள். இப்படிக்கு மாதாவின் மகள் எம் பாத்திமா. நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இவ்வளோ நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தெல்லாம் நீங்கள் அவ்வளோ எழுதிட்டீங்க. உங்கள் கடிதத்தில் இதெல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கவும் இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. தம்பி தான் வந்து முதல்ல வாசித்து வச்சுருந்துருப்பான். அதனால் பாராட்டுக்கள், நன்றி. மாதா தொலைக்காட்சி என் உயிர், என் சுவாசம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. உண்மைதான். இது வந்து வாழ்க்கையில் இதை அனுபவித்தவர்கள் ஒவ்வொருத்தரும் இது சொல்லுகின்ற அனுபவ பகிர்வு. மாதா தொலைக்காட்சி நாங்கள் பார்க்க உலகம் ஃபுல்லாக நான் எங்கே பயணித்தாலும் நமது மாதா தொலைக்காட்சி குடும்ப உறுப்பினர்கள் இனிய இதயங்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த மனம் நிறைந்த ஒரு சொல் வந்து மாதா தொலைக்காட்சி என்னுடைய சுவாசம், என்னுடைய உயிர். அப்படி தான் எல்லாருமே சொல்கிறீங்க. அது
அதுதான் சொல்கிறேன், இது ஆவியாருடைய செயல்பாடு. நாங்கள் அப்படி உண்மையிலேயே இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு அருட்தந்தையும், இங்கே இருக்கின்ற என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும், மறைமாநிலத்தில் மாவட்டங்களில் பணி செய்கிற அவ்வளோ பேரும் அந்த முழு ஈடுபாட்டோடு அவர்கள் பணி செய்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். நான் பல நேரம் அவங்க எவ்வளோ தான் ஈடுபாடோடு உழைத்திருந்தா கூட எனக்கு இன்னும் 10லேன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம பெத்த பிள்ளை பரீட்சையில் 100க்கு 98 மார்க் வாங்கியிருந்தா, 98 மார்க் வாங்கிட்டியடா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தா, ஏன்னா அந்த 2 மார்க் என்னாச்சு அப்படின்னு கேட்காத அப்பா அம்மா அந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. எனக்கு அந்த 2 மார்க் ரொம்ப முக்கியம். 100க்கு 100 வாங்கணும் அப்படின்றது அது பேராசையாக கூட இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் ஐயோ அந்த 2 மார்க் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே என்ற ஒரு ஆசை தான் இருக்குமே ஒழிய, 98 எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போதும்ப்பா சந்தோஷம்யா ரைட்ரா அப்படின்னு சொல்கிற அப்பா அம்மா அந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. சத்தியமாக இருக்கவே மாட்டாங்க. அதே மனநிலை தான் எனக்கு. என்கிட்ட இருக்கிற என் பிள்ளைங்களாம், என் பசங்க எல்லாருமே எது செய்தாலும் நான் நொட்டம் சொல்வதாக குறை சொல்வதாக அவங்களுக்கு தோணலாம். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாமே, நம்ம பசங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஜெபிக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நிகழ்ச்சிகள் ஈடுபாடோடு உழைக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கலாமே என்ற எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே மேலோங்கி நிற்கிறது. அது என்னை அறியாமல் எங்கள் வருகிறது என்று சொன்னால், அப்படி இருந்தால் இன்னும் ஆவியாருடைய செயல்பாடு இன்னும் சிறப்பாக இருக்குமே, இன்னும் மக்கள் மத்தியில் இது இன்னும் சிறப்பாக சென்றடையலாமே, இன்னும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாமே என்ற ஒரு எண்ணம் மட்டுமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் எந்த ஒரு குடும்பத்திலும் நாம் ஆவியானவரை நாம் முழுமையாக பற்றி கொண்டு ஆண்டவரில் நம்மை சரணாகதி அடைந்தால் அது உண்மையிலேயே பேறு பெற்ற குடும்பமாக, மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைந்த குடும்பமாகத்தான் அந்த குடும்பம் இருக்கும். ஏனென்றால் ஆவியானவர் மட்டும்தான் கடவுளின் திருவுளத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவர், வேறு யாரும் கிடையாது. ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு ஜெபத்திலையும் ஆண்டவருடைய திருவுளத்தை அவர் அறிந்து கொள்வதற்கு அவர் ஜெபித்தது ஆவியானுடைய துணையை கேட்டுதான். ஆவியானவருடைய துணையோடு தான் அவருடைய அந்த நற்செய்தி வாழ்க்கையை, நற்செய்தி அறிவிப்பு வாழ்க்கையை அவர் ஆரம்பித்தார். அதனால் இதை நம்ம எப்பொழுதுமே மறந்துடக்கூடாது. அது யாரோ ஒரு குரூப்பு அவங்க தான் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயான்னு கையை தூக்கி ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆவியானவர், மற்றவங்களுக்குலாம் இல்லைன்னு நினைக்கிறது மேபி அது ஒரு தவறான புரிதல். அது அந்த காலத்துலேருந்தே நம்ம அதை குறித்து யாரும் பேசலை, விளக்கலை, சொல்லலை. அப்படி ஜெபிக்கிற முறையை நம்ம சொல்லிக் கொடுக்கல. அது நம்முடைய தவறாக நம்ம ஏற்றுக்க வேண்டியது. அதில் அதை மெச்சிக்கொள்வதில் அங்கே ஒன்றுமே இல்லை. நல்ல விஷயங்கள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. அப்போவே தெய்வப்புலவர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். நல்ல காரியங்களை, நாம் தெரியாத காரியங்களை, புரியாத காரியங்களை, செயல்பாடுகளை, நல்ல விஷயங்களை நாம் எப்பொழுதுமே அதை நாம் எடுத்துக்கொண்டு அதை வாழ்க்கைப்படுத்தி கொள்வது அது அறிவு சார்ந்த ஒரு காரியம், அறிவார்ந்த ஒரு செயல். அதனால் ஆவியாருடைய வல்லமையை தேடுவது ஆண்டவர் இயேசுவே தேடி இருக்கின்ற பொழுது அவரே தானே சொல்லிட்டு போகிறார். அவர் ஒரு துணையாளரை நான் போனால் தான் துணையாளர் வருவார், அவர் தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பாரு, அவர் நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு விளக்குவார், வெளிப்படுத்துவார் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் இதில் இன்னும் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நானாக சொல்லி கொடுத்தேன்? பைபிளில் எது சொன்னாலும் இது பைபிளில் இருக்காயா அப்படின்னு கேட்குறீங்க. பைபிளில் இருக்கிறத நானும் சொல்கிறேன், அது ஆண்டவர் சொன்னதை தான் நானும் சொல்கிறேன். அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த திருநாளையும் வாசித்து விட்டு இது ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ் வேற நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் இதுக்கு மேலே நம்ம விளக்கம் சொல்கிறது இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் அம்மா ஃபாத்திமாவுக்கு எங்களது பாராட்டுக்கள், நன்றி. நல்லா குழுன்னு கேத்தியில் இருக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்காக வேண்டிக்கோங்க. இது சென்னை அதே மாதிரி கேத்தி மாதிரி குழு நாங்கள் வேண்டிக்கோங்க. கடவுளின் ஆசிரியர்னாலும் உங்களோட. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக நம்முடைய லூர்தாம்லார் திருக்கோயிலூர். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, கடின உழைப்பு ஒரு நாள் பலன் தரும், அதற்கான காத்திருப்பு ஒரு நாள் வெற்றி பெறும் என்பதற்கேற்ப கடினமான உழைப்போடு அதன் பலனை தொலைக்காட்சி நேயர்கள் பெற்று வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்வு வாழ சளைக்காது ஓடிக்கொண்டிருக்கும் தங்களின் தலைமைத்துவ பணிக்கென ஜெபித்து எழுதுகிறேன். நன்றி. தொழிலாளர் தினமான மே 1 முதல் அந்த வாரம் முழுவதும் தொழிலாளர் வாரமாக கொண்டாடி சிறப்பித்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை. பத்மா சுப்பிரமணி இருவரது பகிர்வு சாமானியர்களின் உண்மை, நேர்மை, தூய உள்ளம் போன்றவற்றை படம் போட்டு காட்டுவதாக இருந்தது. தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்ற இயேசுவின் மலை பிரசங்க வார்த்தைகளின் வாழ்வாக இவர்களின் வாழ்வு நெறி விளங்குகிறது என புரிய வைத்தது. இருப்பவருக்கே இன்னும் அதிக ஆசை, இல்லாதோர் மற்றவரின் பொருட்களின் மேல் ஆசை கொள்ளாதது மனதை நெகிழ வைத்தது. மே 1 சிந்தித்து ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சி, பாராட்டுக்கள். அதை போன்றே ஓட்டுநர் ராஜசேகர் மற்றும் வினோத் இருவரின் பகிர்வு யோசிக்க வைத்தது.
ஓட்டுநருக்கு பெண் கொடுக்க தயங்கும் பெற்றோர் பற்றி ராஜசேகரின் பதிவு சிந்திக்க வைப்பதாகவும் ஓட்டுநர்களின் பணி சிக்கல்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள உதவுவதாக இருந்தது. கடந்த வாரம் ஒளிபரப்பான கனவு மெய்ப்பட நிகழ்ச்சி +2 முடித்த மற்றும் எதிர்கால படிப்பிற்கான வழிகாட்டுதலின்றி தடுமாறும் பல இளைஞர்களுக்கான அருமையான கரியர் கைடன்ஸ் புரோகிராம். பள்ளி படிப்பை முடித்ததும் கல்லூரி மற்றும் மருத்துவ சம்பந்தமான படிப்புகள், பொறியியல் படிப்பு, எந்த மாதிரி படிப்புகள் வேலைவாய்ப்பை தரும், பல்வேறு துறைகளில் நுழைவுக்கு வழிகாட்டும் துறைகள் என பலவற்றை அந்த துறைகளின் வல்லுநர்களோடு கலந்துரையாடி பகிர்வது நல்ல வழிகாட்டுதல்கள். மறைவட்ட அளவில் இதுபோன்று மாணவர்களுக்கு உதவுவதற்கென்று என்னை இருவரில் ஒருவராக தேர்ந்தெடுத்து எனது பங்கு தந்தையின் துணையோடு இந்த நிகழ்ச்சி மூலம் பலருக்கு கைடன்ஸ் கொடுக்க ஏதுவாக இருக்கிறது. சிறப்பான நன்றிகள் தந்தையே. வணக்க மாதமான மே மாதத்தில் அன்னையின் பரிந்துரை, அவரை நாடுவோர் பெரும் ஆசீர்வாதங்கள் பற்றிய நிகழ்ச்சியும் அருமை. ஆயர் AM சின்னப்பா அவர்களது பாடல், தம்பி போஸ்கோ நாளும் ஒரு தலைப்புடன் அன்னையை பற்றிய புரிதலை ஆயருடன் உரையாடி அளிக்கும் கருத்துக்கள் நன்றாக உள்ளது. கணவன் மனைவி இருவருக்கிடையே புரிதலோடு கூடிய வாழ்க்கை வாழ வழிவகுக்கும் கருத்துக்களை பகிர்ந்த தமிழ்ஜோ, கல்பனா இருவரது கடவுள் வணக்க நிகழ்ச்சி சிறப்பாக குறிப்பிடும்படியும், நாளும் இந்நிகழ்ச்சி வாழ்க்கைக்கான நெறிகளை அருமையாக எடுத்து எம்புகிறது. பாராட்டுக்கள். வலையுலகம் 360 டிகிரி, திரிகடுகம், கதைகள் 1000, நற்கருணை ஆசிர் என தினமும் இவை அனைத்தும் ஆசிர்களை அள்ளி தருவது உண்மை. பல புதிய தெரியாத விடயங்களை விவிலியத்தோடு ஒப்பிட்டு கூறுவதும் மிக சிறப்பு. தொடர்ந்து பகிர ஆசித்து ஜபத்துடன் ஆலூர் தமலராணி, திருக்கோயிலூர். அக்கா, உங்கள் கடிதம் எப்பொழுதுமே சிறப்பு தான். அயராது நீங்களும் அமர்ந்து நிகழ்ச்சிகளை பார்த்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை இவ்வளவு அழகாக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அந்த நீங்கள் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளவு ஆழம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. இது மூன்றுமே அங்கே என்னால் பார்க்க முடிகிறது. ஆழமும் அனுபவமும் அந்த என்ன சொல்கிறது அழகான அந்த பகிர்வும் அவ்வளவு சிறப்பாக. அப்போ அந்தளவுக்கு நீங்கள் மாதா தொலைக்காட்சியை எவ்வளவு நேசிக்கிறீங்க, அந்த நிகழ்ச்சிகளை எவ்வளவு நீங்கள் உள்வாங்கிக் கொள்கிறீர்கள். அந்த நிகழ்ச்சிகளை உங்களுடையதாக இப்போ கரியர் கைடன்ஸ் நாங்கள் ஏற்கனவே பல ஆண்டுகள் இதை நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். கரெக்டாக ப்ரொஃபஸர் ஜெரால்டு, திருச்சி தூய வளனார் கல்லூரி, சென்ட் ஜோசப்ஸ் காலேஜினுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ரொஃபஸர், அவர் நம்ம இளைஞர் இயக்கத்திற்கு பல இந்த ஏஐ குறித்து மற்ற டெக்னிக்கல் சைடில் நம்மளுக்கு அதிகமான அவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் மற்றும் பெரிய நிலையில் பெரியவர்களுக்கும் இந்த டீக்கன்ஸ்க்கெலாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவர் எப்பொழுதுமே உதவி செய்வார். அதை எப்போனாலும் சென்னை, திருச்சியிலேருந்து சென்னைக்கும் நம்ம அழைக்கின்ற நேரமெல்லாம் கிடைக்கின்ற அந்த விடுப்புகள் எல்லாம் நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ரொஃபஸர். அவர் என்கிட்ட சொன்னோன்னே, அப்பா கரும்பு திங்கிறதுக்கு அப்பா கூலியா, அப்போ அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அவ்வளோ பேரையுமே அவரே ஒருங்கிணைத்து நம்ம நிகழ்ச்சியினுடைய தளத்தை நாம் அமைத்து கொடுத்தோம். மற்றபடி அதில் இருக்கிற அவ்வளோ நண்பர்களும் அவரே வரவழைத்து ஏறக்குறைய 2-3 நாட்கள் ஷூட்டிங், அப்புறம் நேரலை வேறு. அப்போது அந்தளவுக்கு அவங்க காட்டிய அவர் ஈடுபாடு, மக்கள் மீது கொண்டிருந்த அன்பு, அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய பகுதியில் போய் அதை பயன்படுத்துவது, அங்கே இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு அதை பயன்படுத்தி கொடுப்பது எவ்வளோ பெரிய விஷயம். இது சாதாரண இதுதான் ஆவியானுடைய செயல்பாடு. நம்ம நினைக்கிறோம் இது போட்டுன்னு அதையும் எடுத்துக்கொண்டு இதன் அடிப்படையிலேயே நம்ம இன்னும் மற்றவர்கள் செய்யலாமே என்று நினைத்து செயல்படுவது அது எவ்வளோ பெரிய காரியம். அதனால் உங்களை மாதா தொலைக்காட்சி குடும்பம் மெச்சிக்கொள்கிறது, பாராட்டுகிறது, நன்றி சொல்கிறது. உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியனால் உங்களோட. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக அமலா யுருதிராஜ் ஃபாதர், பெங்களூர்ல இருந்து. இறையேசுவில் எங்களுக்காக ஆசிராக கொடுக்கப்பட்ட எங்கள் அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் மற்றும் தந்தையர்களுக்கும் உடன் உழைப்பாளர்களுக்கும் என் அன்பின் ஜெபங்களும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு கடிதம் தொடர்கிறேன். தந்தையே, நீங்கள் எப்படி உள்ளீர்கள்? உங்கள் உடல் நலம் எப்படி உள்ளது தந்தையே? தேங்க்யூ. நான் தினமும் ஆராதனையில் ஜெபிக்க தவறுவதில்லை. நாங்கள் உங்களுக்காகவும் உங்கள் அன்பின் சேவைகளுக்காகவும் கட்டாயம் ஜெபித்தே ஆகணும். இது எங்கள் கடமையும் கூட. ஏனென்றால் ஒரு சினிமா தொலைக்காட்சிகளை இலவசமாக பார்க்க முடியாது. ஒரு டிக்கெட்டோ டோக்கனோ பெற்றுக்கொண்டுதான் பார்க்க முடியும். ஆனால் எந்த கைமாறுமே வாங்காமல் இலவசமாக மாதா தொலைக்காட்சியை பார்க்கவும் பயனடையவும் செய்து வருகிறீர்களே, இதற்கு நாங்கள் என்ன கைமாறு கொடுக்க போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. தந்தையே, கடவுள் வணக்கம் ஒரு பொக்கிஷம்.
ஆராதனை ஒரு வரம், அதனுள்ளே ஒரு துதி ஆராதனை. ஆசிர் மக்களை தேடிச் சென்று ஆலயங்களில் தந்தை பவுலாவின் தியான உரைகள், பரவச பாடல்கள், சகோதரரின் பக்கம், தினம் குட் நைட் டாக், ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அடைந்து வரும் அறம்சை நிகழ்ச்சி, வெகு சிறப்பான தொடர்கள், தினம் தந்தையர்களின் கதைகள் 1000, அருமையோ அருமை, தினம் ஒரு திருப்பாடல், தினம் திருப்பலி, தினம் ஜபமாலை, தினம் இரக்கத்தின் ஜபமாலை, தினம் புனிதர்களின் படம், தினம் தந்தையர்களின் நலமா நீங்க நலமா, தினமும் வெற்றி மழைகளில் உறவுகள் மேம்பட, தினம் ஒரு வைத்தியம், தினம் போஸ்கோவின் ஜீசஸ் பஞ்ச், தினம் வத்திக்கானின் நிகழ்வுகள், தினம் கதைக்கலாம் வாங்க விவேக் தந்தை பவுலா நிகழ்ச்சி, தினம் வலையுலகம் தந்தை ஜெனித் சேகரின் பகுதி அருமை, தினம் எடுத்து வாசி, தினம் திருக்கடுகம், தந்தை அவர்களின் பகுதிகள், தந்தையர்களின் இறைவார்த்தைகளின் பகுதி, இறைப்பாடல்களின் பகுதிகள், வருடம் தொடங்கினால் அந்தந்த மாதங்களுக்கு ஏற்றாற்போல் நிகழ்ச்சிகள், புது வருடம் நிகழ்ச்சிகள், டிசம்பரில் இயேசு பிறப்பின் நிகழ்ச்சி, தவ காலத்தில் பல நிகழ்ச்சிகள், பாஸ்கா மேடை மிக மிக ஆசிராக இருந்தது. மே மாதம் என்றால் அன்னைக்கு பல ஆசீர்வாதம். ஒவ்வொரு ஆயர்களை கண்டு அவர்கள் வாழ்க்கையின் இறையழத்தில் பற்றி பேட்டி கண்ட நிகழ்ச்சிகள், நினைவு கூர்ந்து ஆயர்களின் பட்ட திருநிகழ்வுகள் கேட்டு அறிவது, மரியாவின் ஆசீர், இவை அனைத்தும் ஒரு பாடமாக ஒரு நிகழ்ச்சியாக பயனுள்ளதாக அமைகிறது. பல ஆயர்களின் ஆசீர்கள், பல ஆலயங்களின் திருவிழா நிகழ்ச்சிகள், குருக்களின் திருநிலைப்பாட்டு நிகழ்ச்சிகள், மே மாதம் என்றால் தொழிலாளர்களின் நிகழ்ச்சிகள் கொண்டாடுவது, நம் மாதா தொலைக்காட்சியின் சகோதரர்களால் வழங்குவது அருமை. மே மாதம் கனவு மேம்பட என்ற நிகழ்ச்சி, தமிழ் ஜோவுடன் சகோதரர் செல்வம் இணைந்து அவரின் உழைப்பின் பலனை எடுத்து வழங்கியது அருமை. இவைகள் எல்லாம் பார்க்கும்போது மனது சந்தோஷம் அடைகிறது தந்தையே. குழந்தைகளின் நிகழ்ச்சிகள், முதியோர்களை மதிப்போம், முதியோர் இல்லம் தவிர்ப்போம் நிகழ்ச்சி, ஒருவரை எப்படி மன்னிப்பது பகுதி, இடங்களை எப்படி தூய்மையாக வைப்போம் என்ற பகுதி, நம்மால் முடிந்ததை இறைவனுக்கு கொடுப்போம் என்ற அந்த ஒரு பகுதி, ஏழையின் பக்கம் கற்றுக்கொள்ளலாம் பகுதி, இப்படியாக பக்கங்களாக எழுதி கொண்டே போகலாம். இவைகள் எல்லாம் பார்க்கிறோம். மே மாதம் எங்களின் 500 ரூபாய் காணிக்கையை ஒரு தூசாக தான் கருதுகிறேன் தந்தையே. எல்லாத்தையும் விட தெரிந்து கொள்ள வேண்டியது ஜபம். என்ன தேவை என்று உணர்ந்து ஜெபிப்பதுதான் ஒரு பெரிய கொடையாக நான் கருதுகிறேன். எங்களுடைய தேவைகளுக்காகவும் உங்களுடைய தேவைகளுக்காகவும் கட்டாயம் ஜெபிக்கிறோம் தந்தையே. எழுத தொடங்கி இன்னும் முடிக்க மனம் இல்லை, ஆதலால் முடிக்கிறேன். அமலா இறுதிராஜ், பெங்களூர். ரொம்ப 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 நன்றிங்கம்மா. எல்லா ஏறக்குறைய மாதா தொலைக்காட்சியுடைய அந்த வாரம் முழுக்க வருகின்ற எல்லா நிகழ்ச்சியும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. அதாவது அதை தான் சொல்கிறேன்ல, இந்த மாதா தொலைக்காட்சியை மக்கள் ஏன் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு பதில் யாருமே அது. ஏனென்றால் இந்த மாதா தொலைக்காட்சி உங்களுக்கு வாழ்க்கையோடைய ஒரு அங்கமாக, ஒரு பகுதியாக, ஒரு அனுபவமாக, இறைப்பிரசம் எல்லாம் எதாக வேணாலும் நம்ம சொல்லலாம். அவ்வளவு அந்த அளவுக்கு உங்களை அதை ஈர்த்து இருக்கிறது, உங்களோடு ஒன்றாக அது கலந்து விட்டது என்று சொல்கின்ற பொழுது அது எவ்வளோதான். இப்போ பொதுவாக ஒரு சில காரியங்கள் ஒரு இப்போ நம்மளுக்கு எனக்கு பிரியாணி பிடிக்கும், இல்லை ஒரு அல்வா பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு 50 கிராம் சாப்பிட்ற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். அது இன்னொரு 10 கிராம் 20 கிராம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். ஒரு 100 கிராம், ஒரு 1/4 கிலோ, அப்புறம் அதுக்கு மேலே சொல்லுங்கள். அதுக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு 50 கிராம் சாப்பிடும் போகும்போது இருந்த ஒரு ஆசை, இந்த 1/4 கிலோ சாப்பிட்டு முடிச்சு அடுத்து திருப்பி சாப்பிட நினைக்கும் போது வருமா? சத்தியம் வரும். அப்படி வந்துச்சுன்னா மனுஷனாகவே இருக்க மாட்டான். அவ்வளோதான். பிரியாணி எனக்கு பிடிக்கும், ரைட்டு. முதல்ல ஒரு 1 கரண்டி 2 கரண்டி வைக்கிறாங்க, சாப்பிடுவோம். அப்புறம் திருப்பி சரி இன்னும் கொஞ்சம் ஒரு வெய்யான்னு சொல்லிட்டு இன்னொரு 1 கரண்டி வைப்பாங்க, அப்போ சாப்பிடுவோம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடாமலும் திருப்பி 3ஆவது தடவை இன்னொரு 1 கரண்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த கரண்டி வைக்கும் போது சாப்பிடும்போது இருந்த ஒரு ஆசை, ஒரு ஆர்வம், ஒரு சுவை அந்த 3ஆவது தடவை வைக்கும்போது இருக்குமா? இருக்காது. 3ஆவது தடவை ஏதோ சரி குடியா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு அனுபவம்லாம் அப்படி தான் சாப்பிடுமே ஒழிய, அந்த முதல் வாய் 2ஆவது வாய் ஒரு சாப்பிடும் போது இருந்த ஒரு ஆசையும் ஒரு ஆர்வமும் சத்தியமாக இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னும் கொஞ்சம். ஆனால் மாதா தொலைக்காட்சி இத்தனை 13ஆவது வருஷத்தில் நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரையும் கடிதம் எழுதுகிறவங்க அவ்வளோ பேரும் நாம் சந்திக்கின்ற அத்தனை இதயங்களும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் நல்லா இருக்குது, இன்னும் நல்லா இருக்குது. எந்த விதமான ஒரு முகசுலிப்போ அல்லது ஒரு திகட்டலோ எதுவுமே இல்லாமல் மன நிறைவோடு நிம்மதியோடு ஆசையோடு எழுதுகிறாங்க, அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறான்னு சொன்னால் அதுதான் ஆண்டவருடைய செயல், ஆவியாருடைய செயல். அதில் நம்ம எவ்வளோ வேணாலும் உழைக்கலாம்,
ஆண்டவர் நம்மோடு இல்லாவிட்டால், ஆவியார் நம்மோடு இல்லாவிட்டால், அன்னையின் பரிந்துரை நம்மோடு இல்லாவிட்டால் நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையும் வீணாகத்தான் இருக்கும். அது ஒரு தற்பெருமைக்கோ தனக்காகவோ செய்வதாகவே இருக்கும் இல்லையே, அது கடவுளுக்காகவோ திருச்சபைக்காகவோ மக்களுக்காக செய்வதாக அது இருக்க வாய்ப்பில்லை. அதைத்தான் மாதா தொலைக்காட்சியுடைய இந்த வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி மக்களுடைய இனியதைகளுடைய கடிதங்களின் வழியாக அனுபவ பகிர்வாக அது வெளிப்படுகிறது. அதனால் உங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிமா, சந்தோஷமாக இருங்க, நல்ல சுகத்தோடு இருங்க. உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் வேண்டிக்கிறோம். காட் பிளஸ் யூ. நன்றி ஃபாதர். அருமையாக ஆவியானுடைய வல்லமையை கடவுள் செயலாற்றுகிறாருன்னு இனியது எங்களுடைய கடிதங்கள் வாயிலாக நம்மையும் ஒப்பிட்டு சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. இன்றைய நாள் அது ரொம்ப ஆகச்சிறந்ததாக இருந்தது. உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கும் ஜபத்துக்கும் நன்றி ஃபாதர். நன்றி. தொடர்ந்து இனியதுங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்ய கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். இனியதயங்களே, உங்களது கடிதங்கள் அவ்வளவு அருமை, அவ்வளவு அற்புதம். எல்லா இனியதயங்களுடைய கடிதங்களும் பார்த்திங்கன்னா அது முழுக்க அதை ஒரு அன்பின் பகிர்வு, ஆவியாருடைய செயல்பாடாக நாங்கள் பார்க்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பாராட்டுறோம். தொடர்ந்து கடிதங்கள் எழுதுங்க. மாதா தொலைக்காட்சியில் நீங்கள் சொன்னீங்க, எங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பது உங்களுக்கு கடமையாக பார்க்கிறீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு அழகான ஒரு காரியம். அதனால் உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிப்பது, மாதா தொலைக்காட்சியை அதனுடைய பணிகளை உங்களால் முடிந்த காணிக்கைகளோடு தாங்குவது, நாம் அனைவரும் சேர்ந்து இதில் பயணிப்பது கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. சேர்ந்து பயணிப்போம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே அன்பை உருவான இயேசுவே, இது நாட்களிலே தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பல்வேறு மாநிலங்களிலே மாணவ மாணவிகள் பிள்ளைகள் 10வது 12வது வகுப்பு தேர்வுகளை எழுதி அதற்கான மதிப்பீடுகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு நடந்து கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவரை அவர்களை வழி நடத்தியறலும் ஆசீர்வதித்தரலும் அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதித்தலும் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல படிப்பிற்கான எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு வழிகளை நீரே ஆவியாருடைய துணையால் அவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் தோல்வியை கண்டு இருக்கின்ற மாணவ மாணவி பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் தைரியத்தை கொடுத்தாலும் வாழ்க்கை இங்கே முடிந்து விட்டதாக அவர்கள் நினைக்காமல் இன்னும் அடுத்து நான் செயல்பட வேண்டும், இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும், எனது முழு ஆற்றலையும் வல்லமையும் நான் கொடுத்து நான் படிக்க வேண்டும், என் பெற்றோருக்காக இந்த சமூகத்திற்காக இன்னும் சிறப்பாக செயல்படுவேன் என்ற ஒரு மனநிலையை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தலும் தைரியத்தை கொடுத்தலும் இவருடைய வாழ்க்கையை இவர்கள் இன்னும் சிறப்பாக அமைத்துக்கொள்ள நீரே அவர்களுக்கு வழித்துணையாக வரும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, இந்த பிள்ளைகளுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Thank you Father. நன்றி ஃபாதர். என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கும் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. இனியதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.